Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரா டேஸ்டியா இறால் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இறால் 3/4 கிலோ வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். சுத்தம் பண்ணதுல 1/2 கிலோ weight தான் வந்திருக்கு பாருங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இறால்ல சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த நடுவுல ஒரு கருப்பு கலர்ல ஒன்னு நரம்பு மாதிரி ஒன்னு போகும். அது வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. அது எடுத்தாதான் இறால் வந்து சாப்பிடவே முடியும் இல்லனா கசப்பாயிடும். இப்போ அது எப்படி எடுக்கிறது நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க நரம்பு மாதிரி ஒன்று இப்போ வருது பாருங்கள். அந்த கருப்பு கலரில் இருக்கிற அந்த நரம்பை வந்து எடுத்துடணும். இல்லைனா இறால் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இறால் வந்து நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. நான் இப்போ எடுத்துருக்கிற இறால 2 முறை நான் வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். 2ஆக பிரித்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்ற வேண்டாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். பாருங்கள் நல்லா சுருண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எண்ணெய் இல்லாமல் நான் எடுத்து வச்சுக்கிறேன். மீதி இருக்கிற இறாலையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இதே கடாயில் இதே எண்ணெயில் வந்து நான் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து லைட்டாக கீறி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2லேருந்து 3 கைப்பிடி அளவு எடுத்து நான் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பாருங்கள் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துடுறேன். பாருங்கள் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன். நான் இந்தளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வரணும். அந்தளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குனாதான் இறால் தொக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம இறால் வறுக்கும் பொழுது மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஒரு பச்சை மிளகாவும் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் காரம் தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம இறால்லையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ பார்த்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். மசாலாவெல்லாம் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இறால் நான் சேர்த்துக்கிறேன். இறாலை எல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தொக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா இறால் வந்து வெந்து தண்ணியும் நல்லா ட்ரை ஆகி தொக்கு பதத்துக்கு வரட்டும். பாருங்கள் நான் எவ்வளோ தண்ணி வச்சுருந்தேன் எல்லாமே நல்லா வற்றி இறாலும் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு தொக்கு இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து கடைசியாக நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப நைஸாக தேங்காய் அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா தேங்காய் சேர்த்தா. தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இறால் தொக்கு வந்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிட்டோம். இது போல் நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.